போயிட்டாங்களாக்கா? நர்ஸ் போயிட்டாங்க. என்னக்கா அவங்களா வீட்டுக்கு வந்து அது இதுன்னு கேட்கவும் நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. இரு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தாங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாங்க. அதான் நான் கூட்டிட்டு போயிட்டேன்ல வர்ஷினி. இல்லக்கா நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான்க்கா, நான் தொலைஞ்சேன். வர்ஷினி, வர்ஷினி நீ அழாத வர்ஷினி, அமைதியா இரு. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. இங்க பாரு, அந்த நர்ஸ் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஸ்கேன் எடுக்கணும். அந்த ரிப்போர்ட்ட அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். இல்லன்னு வெச்சுக்கோ, மறுபடியும் வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவாங்க. அது வேணுமா உனக்கு? நீ போய் ரெடியாவ. நம்ம உடனே ஸ்ருதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாம். சரிக்கா, ஒருவேளை எங்க போறேன்னு அம்மா கேட்டா என்னக்கா சொல்றது? இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போ போ. ஆட்டோ அண்ணா, நிப்பாட்டுங்கண்ணா. அண்ணா, ஸ்ருதி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். போலாமா? இரு, போ. பாத்து. ஏங்கா என்ன ஸ்கூட்டர் இருக்கும்போது எதுக்கு ஆட்டோல போறா? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி வர்ஷினி கர்ப்பமா இருக்காளோ? இருக்கும்கா. ஏங்கா நம்மள அவங்கள ஃபாலோ பண்ணா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. போங்கக்கா, போய் ஒரு ஆட்டோ பிடிங்கக்கா. ஹே, நான் இப்ப கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொன்ன, இப்ப என் கண்ணு முன்னாடியே ஆட்டோல போலான்னு சொல்ற? இப்ப அதுவாக்கா முக்கியம். போய் ஆட்டோவை பிடிங்க. சரி சரி வா. ஐயோ, ஆட்டோ வேற ஒண்ணு வரமாட்டேங்குது. அண்ணே, முன்னாடி போற அந்த ஆட்டோவை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கண்ணே. அண்ணே, எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணிடாதீங்கண்ணே. தயவு செஞ்சு ஸ்பீடா போங்கண்ணே. ஆமாண்ணா. முன்னாடி போற ஆட்டோ தானம்மா, நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் எதுவும் தெரியாம இவளுக்கு என்ன திருட்டுத்தனம் பண்றாளுங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஐயோ ஸ்டேஜா, அந்த ஆட்டோ லெஃப்ட்ல திரும்புது. அண்ணா அண்ணா, நீங்களும் அந்த லெஃப்ட்ல திரும்புங்க. சீக்கிரம் வண்டியை எடுங்கண்ணா. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். படுபாவி இப்பதான் குறுக்க வந்து நிப்பானா? ஐயோ அண்ணே, எவ்வளவு நேரம்ண்ணா? குறுக்க எவ்வளவு பெரிய வண்டி நிக்குது. இருமா போலாம். போங்க போங்க. சரி. என்னம்மா ஒரு ஆட்டோவையும் காணோம்? குறுக்க அந்த வண்டி வந்ததுல நம்ம ஆட்டோவை மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்க. ஐயோ, அந்த வண்டி குறுக்க வந்து எல்லா பிளானையும் கெடுத்துருச்சு. ஐயோ, என்னதான் பண்றது ஸ்ரீஜா? அண்ணே, சுத்தி இருக்கிற எல்லா இடமும் தேடி பாருங்க. இங்க பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருக்கணும். போங்க. சரிம்மா. எல்லா பிளானும் சொதப்பிடும் போல. என்னங்கண்ணா, தேங்க்ஸ். சரி. வா போலாம், உள்ள போலாம் வா. பாத்து பாத்து வா. ஐயோ, அந்த ஆட்டோ எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. ஸ்டேஜா, இதுக்கு மேல அவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, போச்சு போச்சு. நீ மோசம் போயிட்டே ஸ்ரீஜா.
நான் சந்தேகப்பட்ட மாதிரி வர்ஷினி கர்ப்பமா தான் இருக்கா. ஐயோ, இந்த விஷயம் ராகவுக்கு தெரியுமான்னு தெரியலையே. அக்காவும் தங்கச்சியும் இதத்தான் இவ்வளவு நாளா யாருக்கும் தெரியாம அவுட் ஆஃப் ஸ்கூல்லயே ரகசியமா மறைச்சு வச்சிருந்தாளுங்களா? அக்கா, இந்த விஷயம் ராகவுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆனா சுபத்ராவுக்கு தெரியணும். ஏற்கனவே வேலைக்கார அம்மா அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தப்போ சுபத்ரா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நாம தான் பார்த்தோம்ல. இப்போ வர்ஷினி விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியட்டும், நாம எதுவும் பண்ண வேண்டாம். சுபத்ராவே நம்ம வேலையை முடிச்சிருவாங்க. ஆமா ஸ்ரீஜா, நம்ம வீட்டுக்கு உடனே போகணும். வா. அக்கா, வர்ஷினி பிரெக்னண்டா இருக்கிறத நம்ம வாயால சொல்லக்கூடாது. நீ சொல்றது சரிதான். ஆதாரத்தோட போனா அண்ணியால வாயை துறக்கவே முடியாது. ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்க கொஞ்ச டாக்டர். நேரத்துல ரிப்போர்ட் வந்துடும். அத வாங்கிட்டு போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. வா. சாமி கும்பிடு. என் தங்கச்சிக்கு எல்லாம் நல்லபடியா முடியணும். அவ ரொம்ப பயப்படுறா. அவ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ராகவும் இவளும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அத நீதான் பாத்துக்கணும். நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். என்னால என் அக்காக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தீபம் தொட்டுக்கோங்க. போலாமா? இப்படி வா வா.